சனி எந்த இடத்துல இருக்கோ அது வெளியே சொல்லக்கூடாது. சனியை வெளியே சொன்னோம்னா அது பலிக்காது. ஏன்னா போன பிறவியில் தாம்பீகமாக வாழ்ந்துட்டு அளவுக்கு மிஞ்சியதெல்லாம் தவிக்க விட்டுட்டு இந்த விட்ட வந்துட்டான். 7ல் சனி இருந்தால் மனைவியை புகழ்ந்து பேசக்கூடாது. 10 இருந்தால் தொழிலில் இவ்வளவு இருக்குது அப்படின்னா அடுத்த வீட்டு சொல்லக்கூடாது. 4ல் சனி இருந்தால் எனக்கு நல்ல ஸ்கூட்டர் வாங்க போகிறேன், நல்ல வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு டம்பட்டை அடிச்சிங்கன்னா அது நடக்காது. 8ல் இருந்தால் 8னா என்ன சொல்லியிருக்கோம், மனைவியோட குடும்பம். ஆயில வெளியே சொல்லக்கூடாது. 8ல் இருந்தால் ஆயில நான் ஆயில எனக்கு ஜோசியர் சொல்லிட்டாரு எனக்கு 82 அப்படி சொல்லவே கூடாது. சொல்லுங்கய்யா. 3ல் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தம்பியை பற்றி அவர் பேசவே கூடாது. லக்னத்தில் இருந்தால் தன்னை பற்றி பேசக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்தால் தாய்மாமனை பற்றி பேசக்கூடாது, வேலையை பற்றி பேசக்கூடாது, வம்பு வழக்கு வந்தால் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னார்னா 5ல் இருந்தால் குழந்தைய பற்றி வெளியே சொல்லவே கூடாது. எனக்கு குழந்தை பிறக்க போகுது நான் பார்த்துட்டு என் மனைவிக்கு கர்ப்பமாக இருக்குன்னு வெளியில் சொல்லவே கூடாது. 9ல் இருந்தால் நான் சொல்லிட்டேன் இல்லை, 9ன்னா இஷ்ட தெய்வம், பாக்கியம், தெய்வ அனுக்கிரகம். தெய்வ அனுக்கிரகம் தான் 9ஆம் பாவம். கண்ணுக்கு தெரியாத தெய்வம் தான் 9ஆம் பாவம். குரு தான் 9ஆம் பாவம். எனக்கு நல்ல குரு சாமிஜி கிடைச்சிட்டாரு. இன்னைக்கு எல்லா ஜோசிக்காரரை கூட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்னு 9க்கு சொல்லி கொடுக்குறது. அன்னைக்கு அவருக்கு இங்கே வர முடியாது. அடுத்து யாரு? 2ல் இருந்தால் பேஸ்டில் பணம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பேசும்போது கூட எனக்கு பார்த்து தான் பேசணும். 11ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அபிலாசைகளை வெளியே சொல்லக்கூடாது, அண்ணன் தம்பியை வெளியே பேசக்கூடாது.